Good morning. I am Veeramani. Welcome. Today I am going to talk about active voice into passive voice. Welcome. Communication English 1. ஒன்றில் நியூ ஸ்கீமில் வரப்போகிற நியூ ஸ்கீமில் என் ஸ்கீமில் இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்ன்ற டாபிக் வந்து ஃபெமிலியரான ஒரு டாப்பிக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என் ஸ்கீமில் யூனிட் 1ல் பார்க்க போகிறோம். யூனிட் 1ல் 1.7ல் ஆக்டிவ் வாய்ஸ் இன்ட்டு பேசிவ் வாய்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூனிட் 1ல் 1.7 அதாவது என் ஸ்கீமில், அதாவது பாலிடெக்னிக்கில் பார்த்தோன்னா கே ஸ்கீம், எல் ஸ்கீம், எம் ஸ்கீம், என் ஸ்கீம், இந்த மாதிரி வந்து இப்போ எம் ஸ்கீம் லாஸ்ட்டு 5 இயர்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என் ஸ்கீம் வரலாம், ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, கட்டாயம் வரும். அந்த என் ஸ்கீமில் இருக்கிற டாபிக் தான் இந்த ஆக்டிவ் வாய்ஸ் இன்ட்டு பேசிவ் வாய்ஸ். இது இப்போ என் ஸ்கீமில் மட்டும் இல்லை, செகண்ட் சம் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் 2 எம் ஸ்கீமில் செகண்ட் சம்லேயும் இருக்குது. இது வெரி யூஸ்ஃபுல் ஃபார் திஸ் டாபிக் பிகாஸ் nowadays each and every department only talk in English. English is a second language. At the same time in India, குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் அண்டு அதில் பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி சென்டென்ஸ் ரைட், அந்த நியூஸ் பேப்பரில் ஒவ்வொரு வாக்கிய சென்டென்ஸுமே எதில் இருக்குன்னா ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக தான் இருக்கும். அதனால் அதிக முக்கியத்துவம் வந்து ரைட்டிங்கில் வந்து பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அதிக முக்கியத்துவம் தான். பேசிவ் வாய்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன, ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்ன? செய்வினை, செயல்பாட்டு வினை. வாட் இஸ் மீன் பை செய்வினை? செய்வினா இப்போ வந்து நான் படிக்கிறேன், என்னால் பாடம் படிக்கப்பட்டது, இதுதான் சார் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ். திருக்குறள் திருவள்ளுவரால் எழுதப்பட்டது, திருக்குறள் திருவள்ளுவரால் எழுதப்பட்டது. கரிகாலன் கல்லணையை கட்டினான், கரிகாலன் கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. கல்லணை கரிகாலனால், அந்த ஹால் வந்த ஆள் என்னால் உதைக்கப்பட்டது, என்னால் செய்யப்பட்டது, என்னால் நடத்தப்பட்டது. அந்த ஹால் வந்தால் தான் பேசிவ் வாய்ஸ். ஓகே, அடுத்தது ஆக்டிவ் வாய்ஸ் இன்ட்டு பேசிவ் வாய்ஸ். இதை பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது கரிகாலன் கல்லணை கட்டினான், இது செய்வினை. கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது, இது செயல்பாட்டு வினை. இதை தான் ஆக்டிவ் வாய்ஸ் இன்ட்டு பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணணும், அதுதான் சென்டென்சஸ். அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது கைண்ட்ஸ் ஆஃப் வாய்ஸ். இந்த வாய்ஸ், டு யூ நோ அபவுட் வாய்ஸ்? வாட் இஸ் மீன் பை வாய்ஸ்? வாய்ஸ் இஸ் நத்திங் பட் 2 lips produced sound, that is called voice. அதாவது 2 உதட்டுகள், 2 lips produced, உள்ளேருந்து ஒரு ஏர், to produced voice, 2 lips produced voice, that is called voice. 2 lips produced sound, அதாவது 2 உதட்டு வழியாக ஒரு காற்று வெளியே வருது, ஒரு சவுண்டாக, அதை தான் நம்ம வாய்ஸ்னு சொல்கிறோம். இந்த வாய்ஸ் வந்து 2 வகைப்படும், ஆக்டிவ் வாய்ஸ் அண்டு பேசிவ் வாய்ஸ். செய்வினை, செயல்பாட்டு வினை. இதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், இப்போ பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். அடுத்தது வாய்ஸ். வாய்ஸ் இஸ் த குவாலிட்டி ஆஃப் எ வெர்ப் விச் இண்டிகேட்ஸ் வெதர் த சப்ஜெக்ட் ஆக்ட்ஸ் ஆர் இஸ் பீயிங் ஆக்டட் அப்பான். Two type of voices, active voice, passive voice. அடுத்தது ஆக்டிவ் வாய்ஸ் டெஃபினிஷன். இந்த ஆக்டிவ் வாய்ஸ் டெஃபினிஷன் அதை பற்றி ஃபஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸோட டெஃபினிஷன் பார்க்கலாம். whenever the word denoting the door of the action is the subject of the sentences, the verb is said to be in the active voice. அதாவது ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்ன, முதல்ல அதை பற்றி ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம். அதாவது whenever the word denoting the door of the
There of the action is the subject of the sentences. The verb is said to be in the active voice. இந்த active voice அதாவது ஒரு வாக்கியத்தில் வெர்பு செயலை, அதாவது ஒரு வாக்கியம் இருக்குது, அந்த வாக்கியத்தில் அந்த சப்ஜெக்ட் செய்தால் அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். சப்ஜெக்ட் செய்யாமல், அதாவது வந்து வெர்பை செயலை அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய சென்டென்ஸில் அந்த சப்ஜெக்ட் செய்யாமல், இப்போ கீ கட் த ட்ரீ, அவன் மரத்தை வெட்டினான், அந்த கீ அவன் செய்யாமல் வேறு யாராவது செஞ்சாங்கன்னா அது பேசிவ் வாய்ஸ். அவன் கீ, ஃபார் எக்ஸாம்பிள் கீ கட் த ட்ரீ, அவன் மரத்தை வெட்டினான், இது வந்து கீ, அவனால் தான் அந்த மரம் வெட்டப்பட்டது. ஆனால் இதுவே த ட்ரீ வாஸ் கட் பை ஹிம், அதாவது அந்த சப்ஜெக்ட் செய்யாமல் வேறு யாருனா செஞ்சாங்கன்னா அது வந்து பேசிவ் வாய்ஸ். Passive voice definition: whenever the word denoting the receiver of the action, receiver of the action is the subject of the sentence, the verb is said to be in the passive voice. Only verbs used transitively can have a passive voice. Passive voice is formed by making the object in the active sentence, the subject in the passive. அதாவது நம்ம என்ன சொன்ன மாதிரி ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் செஞ்சிச்சுன்னா கி கட் த ட்ரீ வாஸ் கட் பை ஹிம், அதாவது வந்து சப்ஜெக்ட் செஞ்சிச்சுன்னா அது ஆக்டிவ் வாய்ஸு. சப்ஜெக்ட் செய்யாமல் கொடுக்கப்படுகின்ற சென்டென்ஸில் இருக்கக்கூடிய வினைச்சொல் அந்த வேலையை வந்து சப்ஜெக்ட் செய்யாமல் வேறு யாராவது செஞ்சாங்கன்னா அது பேசிவ் வாய்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் தி ட்ரீ வாஸ் கட் பை ஹிம், இதுதான் பேசிவ் வாய்ஸ் ஓட டெஃபினிஷன். இப்போ வெரி காமன் ரூல் இஸ் பிரிங் த ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட். Choose correct be form verb. Change verb into past participle. அடுத்தது had by subject. First object plus be verb plus V3 plus by plus subject. அதுதான் கன்வர்ஷன் சொல்லுவோம். She helps him. கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கோடு போட்டிருக்காங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹிம் வந்து ஹீயாக மாறுது. ஆக்சிலரி வெர்பு இஸ் ஹெல்ப்போட V3 ஃபார்ம் வந்து ஹெல்ப்டு பை ரூல்ஸ் பிரகாரம் பை போடுறோம். இந்த சி வந்து ஹர். உங்களுக்கு கிளியராக அடுத்த சார்ட்டில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக மாற்றும்போது ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக மாறும். ஆட் ஆக்சிலரி வெர்பு ப்ளஸ்ஸு பீயின். அடுத்தது தேர்டு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3. அடுத்தது பை. அடுத்தது கன்வர்ஷன். ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டுமே ஒவ்வொரு விதமாக வந்து ஆக்டிவில் வந்து பேசிவாக இன்டர்சேஞ்ச் பண்ணி மாற்றணும். அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்தது கன்வர்ஷன். வாட் இஸ் மீன் பை கன்வர்ஷன் சார்? பொசசிவ் ஃபார்ம் தான் சார் கன்வர்ஷன். அதற்கு பதிலாக இப்போ ஐக்கு பதிலாக மீ, விக்கு பதிலாக அஸ்ஸு, யூ வந்தால் யூவு, ஹீ வந்தால் ஹிம்மு, சி வந்தால் ஹர்ரு, தே வந்தால் தெம்மு, இட்டு வந்தால் இட்டு. இப்போ வீரான்னு வந்துச்சுன்னா அதே வீரா தான். ஐ வந்தால் மீ, பி வந்தால் அஸ்ஸு, யூ வந்தால் யூவு, ஹீ வந்தால் ஹிம்மு, சி வந்தால் ஹர்ரு, தே வந்தால் தெம்மு, இட்டு வந்துச்சுன்னா இட்டு, ஒரு பேர் வந்துச்சுன்னா அதே பேர் தான் வரும். இதுதான் கன்வர்ஷன். அடுத்தது ப்ரெசன்ட் டென்ஸ். முதல்ல நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டென்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் ஒவ்வொன்றும் 4ஆக பிரிக்கிறாங்க. மொத்தம் 12 டென்ஸ் இருக்குது. ஆங்கிலத்தில் மொத்தம் 12 டென்ஸ் இருக்குது. கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ்னு பார்த்தோன்னா 12 இருக்குது. இந்த 12ல் ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக மாற்றக்கூடியது எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 8 மட்டும்தான் ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக மாற்ற முடியும்.
மீதி 4 மாற்ற முடியாது. அப்படி மாற்றினா சரியான மீனிங் தராது. ஃபார் எக்ஸாம்பிள் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரெசன்ட் சிம்பிள் மாற்றக்கூடியது, மீனிங் தரும், கம்ப்ளீட் சென்ஸ் தரும் அப்படின்னு பார்க்கலாம் ப்ரெசன்ட் சிம்பிள். அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். 4வது பாஸ்ட் சிம்பிள், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட். அடுத்து ஃப்யூச்சரில் ஃப்யூச்சர் சிம்பிளும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் மட்டும்தான் மாற்ற முடியும். இந்த 8 டென்ஸ் மட்டும்தான் ஆக்டிவ் வாய்ஸிலிருந்து பேசிவ் வாய்ஸாக மாற்ற முடியும். மீதி 4 மாற்ற முடியாது. அப்படி மாற்றினா சரியான மீனிங் தராது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த 4ம் மாற்றினா மீனிங் தராது. எதிலேருந்துனா ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக மாற்றும் போது இந்த 4க்கு சரியான கிராமட்டிக்கல் மீனிங் தராது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகலாம். ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் சிம்பிள். எக்ஸாம்பிள் ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸ் இன்ட்டு பேசிவ் வாய்ஸ். பாருங்கள், எக்ஸாம்பிள் 1 ஐ ரைட் எ லெட்டர். ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது, இதை பேசிவ் வாய்ஸாக மாற்ற போகிறோம். எ லெட்டர் இஸ் பீயிங், எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. நல்லா பாருங்கள், எ லெட்டர்ன்றது சிங்குலர், அதனால் ஈஸ் போட்டிருக்கோம். ரைட், ரோட், ரிட்டன் V3 போட்டிருக்கோம். ரூல்ஸ் பிரகாரம் பை போட்டிருக்கோம். ஐ வந்தால் மீ. இதுதான் பேசிவ் வாய்ஸ். அடுத்தது செகண்ட் எக்ஸாம்பிள், தே ரைட் லெட்டர்ஸ். நல்லா பாருங்கள், தே அவர்கள், ரைட் லெட்டர்ஸ் நிறைய பேர் நிறைய லெட்டர் எழுதுகிறாங்க. லெட்டர்ஸ்ன்றது ப்ளூரல் ஃபார்ம், அதனால் ஆர் போட்டிருக்கோம். ரைட், ரோட், ரிட்டன், பை, தே வந்தால் தெம். இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக மாற்றக்கூடிய சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோடு மாற்றினா கரெக்டாக அந்த சென்டென்ஸ் மீனிங் தரும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் அனதர் எக்ஸாம்பிளும் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ரெசன்ட் ஐடென்டிஃபை சென்டென்ஸ். அதாவது இந்த சிம்பிளை தான் ஐடென்டிஃபைடுன்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரெசன்ட் இன்டெஃபினைட் சென்டென்சஸ். ஐடென்டிஃபிகேஷன் சொல்லிட்டேன், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அதாவது ப்ரெசன்ட் இன்டெஃபினைட் சென்டென்ஸ். ப்ரெசன்ட் இன்டெஃபினைட் சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். அதாவது இதனுடைய ரூல்ஸ் தான் சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வெர்பு ஃபஸ்ட்டு ஃபார்ம். அது ஃபஸ்ட்டு ஃபார்ம்னா V1 ப்ளஸ்ஸு எஸ்ஸு இஎஸ்ஸு ப்ளஸ்ஸு ஆப்ஜெக்ட். அடுத்து பேசிவ் வாய்ஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ்ஸு ஈஸு ஆறு ஏமு ப்ளஸ் வெர்பு V3 ஃபார்ம். V3னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பை சப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் ஆக்டிவ் வாய்ஸ் ஷீ டிரைவ்ஸ் மை கார். Passive voice, my car is driven by her. Present indefinite sentence. Indefiniteனா ஒன்றும் இல்லை, present simple தான். Present continuous. Example, you are writing a letter. Active voiceல இருக்குது. A letter is. நல்லா பாருங்கள், இந்த கண்டினியூஸில் ஆக்சிலரி வெர்பு பக்கத்தில் பீயிங் என்ற ஒரு பி ஃபார்ம் வெர்பு வரணும். பீயிங், பிஇஐஎன்ஜி. மேலே ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துருச்சுனாவே கீழே பீயிங் என்ற வேர்டு வரணும். எ லெட்டர் இஸ் பீயிங் ரிட்டன் பை யூ. யூ வந்தால் யூ தான். ஹி இஸ் ரைட்டிங் எ லெட்டர். இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. பேசிவ் வாய்ஸாக மாற்றும் போது எ லெட்டர் இஸ் பீயிங் ரிட்டன் பை ஹிம். அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ். அந்த ரூல்ஸ் தான். சப்ஜெக்ட் வரும், அதை எடுத்து ஈஸு ஆறு ஏமு ப்ளஸ்ஸு வெர்பு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ப்ளஸ்ஸு ஐஎன்ஜி ஃபார்ம் ப்ளஸ்ஸு ஆப்ஜெக்ட். இந்த அப்புறம் பேசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட் ஈஸு ஆறு ஏமு ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் V3 ஃபார்ம் ப்ளஸ் பை சப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஆக்டிவ் வாய்ஸ் ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர். பேசிவ் வாய்ஸ்
A letter is being written by me. இந்த ஐ வந்து மீயா மாறுது. A letter ஃபஸ்ட்டு வந்துருச்சு. is being a letterன்றது சிங்குலர், அதனால் beingன்ற க்ளூ வேர்டு சேர்த்துரும். அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆஸ் இல்லைனா ஹேவ் ப்ளஸ் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட ஸ்ட்ரக்சரு. ஆனால் நம்மளுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட ஸ்ட்ரக்சர் தேவையில்லை. ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக மாற்றும் போது என்னென்ன மாறுது அப்படின்னு பார்க்கலாம். She has written a letter. A letter has been written by her. The rats have eaten the poisoned food. The poisoned food has been eaten by the rats. நல்லா பாருங்கள், சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக மாற்றுறோம். எ லெட்டர்ன்றது இங்கே வந்துருச்சு. எ லெட்டர் சிங்குலர், அதனால் ஹேஸ் போட்டிருக்கோம். ரூல்ஸ் பிரகாரம் பர்ஃபெக்ட் வந்துச்சுன்னா பீயிங் என்ற க்ளூ வேர்டு சேர்த்தணும். இந்த பீயிங் என்ற க்ளூ வேர்டு சேர்த்தணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரிட்டன் பை ஹர் ரைட் ரோ. ஆல்ரெடி பர்ஃபெக்ட் V3 தான் இருக்குது, மீண்டும் V3யே போட்டுக்கலாம். The rats have eaten the poisoned food. The poisoned food has been eaten by the rats. ஆல்ரெடி பாய்சன் தான் இருக்குது, eaten. அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் சென்டென்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். சப்ஜெக்ட் as have ப்ளஸ் verb be third form ப்ளஸ் ஆப்ஜெக்ட். Object plus has have plus been plus verb third form by subject. Example, active voice. Active voice. She has finished her work. Passive voice. Her work has been finished by she வந்த her. இதுதான் present perfect tense. அடுத்தது பாஸ்ட் சிம்பிள். பாஸ்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள், I wrote a letter. A letter was written by me. நல்லா பாருங்கள், ஆல்ரெடி சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதுதான் பாஸ்ட் சிம்பிளோட ஸ்ட்ரக்சரு. I wrote a letter. A letter was written by me. அடுத்தது the rats ate the poisoned food. The poisoned food was eaten by the rats. past tense, அதனால் was போட்டிருப்போம். past indefinite sentence. past indefinite sentence. Active voice and passive voice. Subject plus verb plus V2 form. V2 னா form 2 னா V past tense தான். ரைட் ரோட்ன்றது தான், வேறு ஒன்றும் இல்லை. ப்ளஸ் ஆப்ஜெக்ட். passive voiceல ஆப்ஜெக்ட் ப்ளஸ் was ப்ளஸ் were ப்ளஸ் verb வந்து V3 form by ப்ளஸ் சப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஆக்டிவ் வாய்ஸ், she killed a snake. passive voiceல snake was killed by her. இதுதான் past indefinite sentence. இதை தான் past simpleன்னு சொல்கிறாங்க. அடுத்தது past continuous. past continuous example, I was writing a letter. A letter was being written by me. வாஸ் அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துச்சுனாலே ஆக்டிவ் வாய்ஸில், பேசிவ் வாய்ஸில் பீயிங்ன்றது ஆட் பண்ணிக்கலாம். they were writing letters ஆக்டிவ் வாய்ஸ். the letters were being written by them. past continuous sentence. active voice and passive voice. certain rules. subject plus was or were plus verb first form plus ing form plus object.
passive voice object plus was or were plus being plus verb v3 form plus by plus object. Example active voice, he was driving a car. A car was being driving driven by him. A car was being driven by him. Driven by him. அடுத்தது பாசிட்டிவ் பர்ஃபெக்ட். பாசிட்டிவ் பர்ஃபெக்டோட முதல்ல ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கணும். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேடு ப்ளஸ் v3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இப்படி இருந்தால் தான் அது பாசிட்டிவ் பர்ஃபெக்ட்டு. இந்த பாசிட்டிவ் பர்ஃபெக்ட் பிரகாரம் நம்ம ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸை நாம் வைக்க போகிறோம். We had written a letter. A letter had been written by me. அடுத்து ஆக்சுவலாக இந்த யூ வந்தால் யூ தான் வரும். மீ இருக்குது, அது மிஸ்டேக்கு. அந்த இடத்துல யூ தான் வரும். You had written a letter. A letter had been written by you. யூ வந்தால் யூ தான் வரும். அடுத்தது they had nursed the wounded soldiers. The wounded soldiers had been nursed by them. They வந்தால் them. யூ வந்தால் யூ தான். இதுதான் பாசிட்டிவ் பர்ஃபெக்ட். அடுத்தது பாசிட்டிவ் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். சப்ஜெக்ட் பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் வெர்பு v3 ஃபார்ம் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். பேசிவ் வாய்ஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் being ப்ளஸ் வெர்பு v3 ஃபார்ம் பை சப்ஜெக்ட். Example active voice, they had completed the assignment. Passive voice, the assignment had been completed by them. அடுத்தது future simple. Example, I shall write a letter. A letter will be, அதாவது ஃபியூச்சர் சிம்பிளில் ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக மாற்றும்போது இந்த பி என்ற ஒரு அடிஷ்னலாக ஒரு வெர்பு நம்ம சேர்த்தணும். எ லெட்டர் வில் பி ரிட்டன் பை மீ. அடுத்தது ஹி வில் ரைட் எ லெட்டர். ஆக்டிவ் வாய்ஸ் இதை பேசிவ் வாய்ஸாக மாற்றும்போது எ லெட்டர் வில் பி ரிட்டன் பை ஹிம். அடுத்து ஃபியூச்சர் indefinite sentence. Indefinite sentence, active voice and passive voice. Subject will, shall plus verb will or shall plus verb v1 plus object. Passive voice object plus will or shall plus b plus verb v3 form plus by plus subject. For example, active voice, I shall make a table. Passive voice, a table will be made by me. அடுத்தது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பர்ஃபெக்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷல் ஆர் வில்லு ப்ளஸ் ஷல் ஆர் வில்லு ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் v3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்டோட ஸ்ட்ரக்சர். நாம் ஆக்டிவ்லேருந்து பேசிவாக மாற்ற போகிறோம். ஆக்டிவ் சென்டென்ஸ் ஒரு ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் இப்போ எழுத போகிறோம். ஐ வில் ஹேவ் ரிட்டன் எ லெட்டர். இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. இதை பேசிவ் வாய்ஸாக மாற்றும் போது எ லெட்டர் வில் ஹேவ் பீன் ரிட்டன் பை மீ. அடுத்தது he will have written a letter. A letter will have been written by he வந்த him. இதுதான் future perfect. Future perfect tense.
active voice and passive voice. Subject plus will or shall plus have plus verb first form plus object. Passive voice object plus will or shall plus have plus been plus by plus subject. Example active voice, you will have started the job. Passive voice, the job will have been started by you. அடுத்தது டூ டைப், அதாவது ஒரு சென்டென்ஸில் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய சென்டென்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டூ ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள், he gave my son a book. இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. பேசிவ் வாய்ஸாக மாற்றும் போது my son was given a book by him. He presented me a car. இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. இதை பேசிவ் வாய்ஸாக மாற்றும்போது I was presented a car by him. இது பேசிவ் வாய்ஸ். He gave my son a book. My son was given a book by him. He presented me a car. I was presented a car by him. Interrogative sentences, அதாவது வினா வாக்கியம். இதில் இந்த கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் மொத்தம் 4 இருக்குது. வாக்கியங்கள் 4 வகைப்படும். 1 ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று 2 இன்டராகேட்டிவ், 3வது இம்பரட்டிவ், 4வது எக்ஸ்க்ளமேட்ரி. அதாவது ஸ்டேட்மெண்ட்னா சாதாரண வாக்கியம், 2வது இன்டராகேட்டிவ்னா வினா வாக்கியம், 3வது இம்பரட்டிவ்னா கலவை வாக்கியம், எக்ஸ்க்ளமேட்ரினா உணர்ச்சி வாக்கியம். இந்த 4 வகை வாக்கியத்திலையும் ஆக்டிவ்லேருந்து பேசிவாக எப்படி மாற்றுறது, அதில் ஒன்று தான் இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ். ஹூ கேன் ஹெல்ப் மீ, பை ஹூம் கேன் ஐ பி ஹெல்ப்டு. இது மேலே இருக்குது ஆக்டிவ் வாய்ஸ், கீழே இருக்கிறது பேசிவ் வாய்ஸ். கேன் யூ டூ இட், இது ஆக்டிவ் வாய்ஸ். இதை பேசிவ் வாய்ஸை மாற்றும்போது கேன் இட் பி டன் பை யூ, இது பேசிவ் வாய்ஸ். அடுத்து பேசிவ் ஆஃப் WH கொஷின். ஆர் தே பிளான்டிங் ட்ரீஸ், ஆர் ட்ரீஸ் பீயிங் பிளான்டட், டிட் தே டெல் யூ, வேர் யூ டோல்ட். Similar to yes or no type. Who questions are changed in 2 ways. Who opened the door, who was the door opened by whom was the door opened. Passive of who question. Passive of who question. Who opened the door, who was the door opened by whom was the door opened. Who plus B plus object plus V3 plus by whom plus B plus object plus V3. அடுத்தது imperative sentences, கலவை வாக்கியம். எக்ஸாம்பிள், send for the doctor, send for the doctor. Let the door be sent for, passive voice. Open the door, shut up your mouth, இதெல்லாம் imperative sentences. Please help me, இதெல்லாம் நம்ம imperative sentences. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்டென்ஸை நம்ம ஆக்டிவ்லேருந்து பேசிவாக மாற்றலாம். கீப் குவைட் கூட பார்த்தீங்கன்னா imperative sentences. அதை நம்ம பேசிவ் வாய்ஸாக மாற்றணும். Ask him to go out. Let him be asked to go out. Passive of imperative and let. Open the door. Let the door be opened.
let plus object plus be plus v3. Let him open the door. Let the door be opened by him. Let plus object plus be plus v3 plus by plus subject. அடுத்தது impersonal passive. Examples: he has repaired the car. The car has been repaired. Someone pulled pulled the bell violently. The bell was pulled violently. Voice change. Some example: did you teach us? Were we taught by you? She has to prepare food. Food has to be prepared by her. Who told you about the accident? By whom were you told about the accident? People are destroying the jungle. The jungle is being destroyed. நம்ம ஒவ்வொரு டாப்பிக்குமே அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுக்குறோம். இதில் என் ஸ்கீமில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி எம் ஸ்கீமில் இப்படி தான் கேட்டிருக்காங்க. ஆக்டிவ் வைஸ் அண்ட் பேசிவ் வைஸில் ஐடென்டிஃபை அண்ட் ரைட் த பேசிவ் வெர்ப் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். Metals have been replaced by plastic. அதாவது metals have been replaced by plastic. Water is collected from the tank. The chief was sunk by a sudden storm. He was killed in the last war by his enemies. A lion may be helped by a little mouse. அடுத்தது the experiment was stopped because of power failure. Men have been renewed by gambling. The window was broken by him. English is spoken all over the world by millions of people. The people was taught by her. அதாவது இந்த பாட்டில் அசைன்மெண்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சென்டென்ஸ், அதாவது 3 சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய பேசிவ் வெர்பை மட்டும் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணால் உனக்கு 3 மார்க். இதுதான் லாஸ்ட் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் இதன் பிரகாரம் 3 சென்டென்ஸ் கொடுத்து அதில் இருக்கக்கூடிய ஆக்சிலரி வெர்பு, துணை வெர்பு ப்ளஸ்ஸு v3 இதை மட்டும் எடுத்து எழுதுனா உங்களுக்கு ஒரு சென்டென்ஸுக்கு ஒவ்வொரு மதிப்பெண் கொடுத்துருவாங்க. அதனால் இந்த 8 சட்டன் 2 ரூல்ஸு 2 ரெகுலேஷன் தெரியணும். அதே மாதிரி ஆக்சிலரி தெரியணும். வெர்பு v1 v2 v3 தெரியணும். வெர்பு v1 v2 v3 தெரிஞ்சுன்னா ரொம்ப 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 ஈஸி. ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தலாம். எது ஆக்டிவ் வைஸு எது பேசிவ் வைஸுன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்தது எக்ஸ்பெரிமெண்ட். இதுதான் வாஸு. இந்த ஆக்சிலரி வெர்பு 24 ப்ளஸ் வெர்பு v1 v2 v3 தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். இதில் எந்த விதமான டவுட்டும் வராது. நீங்கள் நல்லா ஒரு முறைக்கு 2 முறை வந்து ஆக்டிவ் வைஸ்னால் என்ன, செய்வினை செயல்பாட்டு வினை. செய்வினை முதல்ல யாரால் செய்யப்படுது அதை பற்றி உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா பாருங்கள். இந்த ஆக்டிவ் வைஸ் பேசிவ் வைஸை பொறுத்தளவு அந்த ரூல்ஸ் தெரியணும். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாற்றுறது. அடுத்தது ஆட் ஆக்சிலரி வெர்பு, அந்த ஆக்சிலரி வெர்பு பக்கத்தில் பீயிங் பீயின்னு சேர்த்துறது தெரியணும். அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஒவ்வொரு
வெர்போவுமே V3 மட்டும்தான் பேசிவ் வாய்ஸில் வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அடுத்தது பை ஆட் பண்ணுறேன். அடுத்தது கன்வர்ஷன்னா ஐ வந்தால் என்னவா மாறுது, இ வந்தால் என்னவா மாறுது, கீ வந்தால் என்னவா மாறுது, அது தெரியணும். அதுதான் இம்பார்ட்டனே. அந்த சட்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுன்னா ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸை பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸாக மாற்றுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் 2 டாப்பிக்லேருந்து லாஸ்ட் செமஸ்டரில் கொஷின் கேட்குறாங்க. ஒன்று பார்த்தோன்னா ரோமன் லெட்டர் 1ல் 10வது கொஷினாக கேட்குறாங்க, ஐடென்டிஃபை த பேசிவ் ஃபார்ம். அப்படின்னா இதுதான் இங்கே அசைன்மெண்ட்டாக கொடுத்துருக்கோம். பேசிவ் வெர்பு கொடுக்கக்கூடிய கொடுக்கப்படுகின்ற சென்டென்ஸில் இருக்கக்கூடிய பேசிவ் வெர்பை மட்டும் எடுத்து எழுதுனா அது பேசிவ் ஃபார்ம். இது இல்லாமல் ரோமன் லெட்டர் 2ல் 2வது கொஷினாக ஃபஸ்ட்டு கொஷினாக கேட்குறாங்க, ஐடென்டிஃபை த ஆக்டிவ் வாய்ஸ் ஆர் பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவாக பேசிவா பை வந்துச்சுன்னா V3 ஃபார்ம் வந்து ஆக்சிலரி வெர்போடு வந்துச்சுன்னா அது பேசிவ் வாய்ஸ். பை சம்டைம் வராது, இருந்தாலும் அது பேசிவ் வாய்ஸ் தான். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோடு வச்சு பார்த்தோன்னா அது பேசிவ் வாய்ஸாக முடிஞ்சிடும். எனிவே இந்த செய்வினை செயல்பாட்டு வினையிலிருந்து உங்களுக்கு ஏற்கனவே ஒவ்வொரு செமஸ்டர்லையும் கம்யூனிகேஷன் 2 எம் ஸ்கீமில் கம்யூனிகேஷன் 2ல் 6 மார்க் கேட்குறாங்க. என் ஸ்கீமில் எத்தனை மார்க் கேட்பாங்க, எந்த மாதிரி பேட்டர்ன் தெரியல. இதை லேர்ன் பண்ணுங்கள். மேற்கொண்டு கொஷின் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர்னேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, எனிவே ஒரு முறைக்கு 2 முறை வீடியோ போட்டு பாருங்கள், கட்டாயம் புரியும். ஆஃப்டர் தட் நல்லா லேர்ன் பண்ணிக்கிறேன்னா ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக சென்டென்ஸை மாற்றுறது ரொம்ப 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 ஈஸி. அதே மாதிரி நவடேஸ் பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆங்கில நாளிதழ் எழுதும்போது பேசிவ் வாய்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே வாட்சிங். ஓகே, தேங்க்யூப்பா. நல்லா ஒரு முறைக்கு 2 முறை வீடியோ போட்டு பாருங்கள், கட்டாயம்